ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டு துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொமோட்டுவை பார்த்துட்டு துக்கம் உண்மையிலே தொண்டை அடைச்சிச்சு, பேச முடியாமல் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க் ஆல்ரெடி நம்மளுக்கு காலையில் அப்டேட் வந்தது, அந்த கொடுத்துருந்தோம். அந்த கேப்டன்சி டாஸ்கில் பவித்ராக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அதை வந்து பிக் பாஸ் டென்ஷன் ஆனார். அதில் வந்து பிக் பாஸ் வந்து நம்ம முத்துக்குமாரனை செம ரோஸ்ட் விட்டாருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சாரி கேட்டார், கதறி அப்படின்னு. அந்த வீடியோ எடுத்து இப்போ பேசலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த ப்ரொமோ வருது. இந்த ப்ரொமோ பார்த்தோன்னே கண் கலங்கிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த மனிதர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அழுததே கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, என்னால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு மற்றவனுக்கு அப்படின்னா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொண்டுடும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கார். இந்த லேபர் டாஸ்க்லேயே சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, கோல்மால்னு சொல்லிட்டு கேப்டன்சி டாஸ்க் கொடுக்குறாங்க. 3 பேரும் களம் இறங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாலை வந்துட்டு அந்த கோல் போடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜெஃப்ரி என்ன பண்ணுறாரு, முத்துவை அவுட் பண்ணுறதுக்கு பாலை வேகமாக அடிக்கும்போது காலை வைக்கிறாரு. அந்த பால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜெஃப்ரியோட இதுக்கே போயிடுது. ஜெஃப்ரி காலி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கும் முத்துக்குமரனுக்கும் போட்டி வருது. முத்துக்குமர் நிற்கிறாரு, பால் இவங்க போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கம்முன்னு நிற்கிறாரு, பால் உள்ளே போயிடுது. எல்லாருக்கும் ஷாக்குன்னா பிக் பாஸ்க்கு ஷாக்காக இருக்கும், பயங்கர ஷாக்கு. கையில் அடிச்சிருக்கு போல இருக்குது. அந்த ஷாக்கோட வெறியில் கத்திருக்கார். இந்த மாதிரி நிறைய டைம் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு விட்டு கொடுத்து விளையாடாதீங்க, கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு. நீங்கள் யாருமே அதை கேட்குறதே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த கேப்டன்சி டாஸ்க்கை வந்து நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். கூடவே வந்து எப்பயுமே ஒரு விஷயம் என்ன போனஸ் கொடுப்பாங்களா, காய்கறி கடைக்கு போகும்போது கொசூர் கொடுங்க, அந்த கருவேப்பிலை கொடுங்கன்னு. 100 ரூபா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. கேவலம் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு கருவேப்பிலை வாங்குறதுக்கு என்னவா, அந்த மாதிரி இங்கே வந்து கொசூர் ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னா கூடையே நாங்கள் என்னம்மா நாமினேஷன் ஃப்ரீ பாஸே ரத்து செய்கிறோன்ட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ரயானுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பவித்ரா ஒரு பக்கம் அழுகுறாங்க, இந்த பக்கம் முத்து வந்துட்டு கதறாரு. அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி வந்து எல்லோரும் பாவண்டா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக இருந்தாங்க, நான் பண்ண ஒரு தப்பாக அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அழுகும்போது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரி, நீங்களும் இதை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பட் இதை வந்துட்டு பிக் பாஸ் இவ்வளோ சீரியஸாக ஏன் எடுத்தாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சீசனில் இந்த கேப்டன்சி டாஸ்க்கை வேணும்ட்டு நிறைய பேர் விட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சீசன் 4 ஃபஸ்ட்டு பாலாஜி முருகதாஸ் கேப்டன்சி டாஸ்க்கை வேணும்ட்டு விடுவார். கமல்ஹாசன் அவர்கள் கூட கேட்டிருப்பார், இல்லை சார் எனக்கு தேவைப்படும் போது நான் வந்துட்டு கேப்டன்சி எடுத்துக்கலாம்னு நினச்சேன்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கப்புறம் எப்பயுமே கேப்டன் ஆகிருக்க மாட்டார், அது வேறு விஷயம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் நடந்திருக்கு. ஆனால் இதையே இவ்வளோ சீரியஸாக எடுத்தார் பிக் பாஸ் அப்படின்னு தெரியல. அதுக்காக 2 விஷயத்தை வேறு கட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை ஆல்ரெடி இந்த விஷயத்தை வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து பலியாடாக மாட்டிட்டாரான்றது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.